வானத்துல ஒரு புது ஆட்டம் ஆரம்பிக்க போகுது. தெற்காசியாவோட அதிகார சமன்பாட்டையே தலைகீழ மாத்த போற ஒரு பிரம்மாண்டமான மூவுக்கு இந்தியா ரெடி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 3.25 லட்சம் கோடி ரூபாய் செலவுல 114 அதிநவீன ரஃபேல் போர் விமானங்களை வாங்க இந்தியா பிளான் பண்ணிருக்கு. இந்த நியூஸ் டெல்லியில செம்ம கொண்டாட்டமா இருந்தாலும் இஸ்லாமாபாத்துக்கும் பீஜிங்கும் பயங்கர டென்ஷனை கிளப்பி விட்டுருக்கு. ஏற்கனவே நம்ம விமானப்படையில இருக்கிற 36 ரஃபேல் விமானங்களோட பவர் என்னன்னு உலகத்துக்கே தெரியும். இப்போ இன்னும் 114 விமானங்கள் நம்ம படையில சேரும் போது அது எப்படிப்பட்ட பாய்ச்சலா இருக்கும். இந்த ஒப்பந்தம் வெறும் விமானம் வாங்குற விஷயம் இல்ல, இது ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் செஸ் கேம். இந்த ஆட்டத்துல இந்தியா வச்சிருக்கிற இந்த செக் பாகிஸ்தானையும் சீனாவையும் என்ன மாதிரியான நெருக்கடிக்கு தள்ளி இருக்கு. இது சும்மா வர பதற்றமா இல்ல உண்மையான பயமா? 114 புது ரஃபேல் விமானங்கள் இந்தியாவுக்குள்ள வர்றப்போ பாகிஸ்தான் ஏர்போர்ஸ் பேஸ்ல ஏன் ஒரு பதற்றம் உருவாகுது? இந்தியாவோட இந்த மெகா டீல் பாகிஸ்தானோட தூக்கத்தை ஏன் கெடுத்திருக்கு? ஒரு ரஃபேல் விமானம் பாகிஸ்தானோட 3 JF-17 விமானங்களுக்கு சமம்னு சொல்றாங்களே, அது உண்மையா? இந்த வீடியோல ரஃபேல் வருகையால பாகிஸ்தானும் சீனாவும் ஏன் இப்படி பயப்படுறாங்கன்னு நம்ம உடைச்சு பேச போறோம். இது வெறும் ஆயுத போட்டி இல்ல, டெக்னாலஜி, தந்திரம், ஆதிக்கம்னு எல்லாத்தையும் வச்சு ஆடுற ஒரு உச்சக்கட்ட மோதல். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெற்காசியாவோட தலைவிதியே மாத்த போற இந்த கேமோட முழு பரிமாணமும் உங்களுக்கு புரியும். முதல்ல ஒரு கேள்வி, எதுக்காக இவ்வளவு பெரிய சரித்திரம் காணாத ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம்? இது இந்தியாவுக்கு ஆடம்பரமா இல்ல அத்தியாவசிய தேவையா? இதுக்கான பதில் நம்ம நாட்டை சுத்தி நடக்கிற அரசியலையும் பாதுகாப்பு சூழலையும் ஆழமா ஒளிஞ்சிருக்கு. இந்திய விமானப்படை உலகத்திலே 4வது பெரிய பவர்ஃபுல் விமானப்படை. ஆனா அதோட உண்மையான பலம் அதுகிட்ட இருக்கிற விமானங்களோட எண்ணிக்கையில இல்ல, அது எந்த அளவுக்கு தயாரா இருக்குங்கிறதுல தான் இருக்கு. இந்திய விமானப்படைக்கு அனுமதிக்கப்பட்ட ஸ்குவாட்ரன் எண்ணிக்கை 42. ஒரு ஸ்குவாட்ரன்னா அதுல 14 இருந்து 18 போர் விமானங்கள் இருக்கும். ஆனா நிஜத்துல இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிறது வெறும் 29 இருந்து 30 ஸ்குவாட்ரன் தான். இந்த எண்ணிக்கை குறைவு சாதாரண விஷயம் கிடையாது, இது ஒரு பெரிய ஆபத்து. நாம ஒரே நேரத்துல ரெண்டு பக்கமும், அதாவது பாகிஸ்தான் சீனான்னு ரெண்டு முனைகளையும் போர சந்திக்கிற அபாயம் இருக்கிறப்போ இந்த பலவீனம் ரொம்பவே முக்கியத்துவம் பெறுது. இதுக்கு முக்கிய காரணம் நம்ம விமானப்படையில பல வருஷமா சர்வீஸ்ல இருந்த MiG-21, MiG-27, ஜாகுவார் மாதிரியான ரஷ்ய தயாரிப்பு விமானங்கள் கொஞ்சம் கொஞ்சமா ரிட்டையர் ஆகிறது தான். இந்த விமானங்கள் பல வருஷமா நம்ம வானத்தை பாதுகாத்துச்சு. ஆனா இப்போதைய நவீன போர் தந்திரங்களுக்கு முன்னாடி அதோட பவர் கம்மியாயிடுச்சு. இப்போ அந்த பழைய குதிரைகளுக்கு ஓய்வு கொடுத்துட்டு அந்த இடத்துக்கு புதுசா பவர்ஃபுல்லான வீரர்களை கொண்டு வர வேண்டிய கட்டாயத்துல இந்தியா இருக்கு. இங்கதான் ரஃபேல் ஒரு சரியான சாய்ஸா உள்ள வருது. நம்ம கிட்ட ஏற்கனவே 36 ரஃபேல் விமானங்கள் இருக்கு. அதோட செயல்பாடு எப்படி இருந்துச்சுன்னு பாலக்கோட் தாக்குதலுக்கு பிறகும் சீன எல்லையில நடந்த பதற்றத்தின் போதும் நாம பார்த்தோம். இப்போ இன்னும் 114 விமானங்களை வாங்குறது மூலமா நம்ம ஸ்குவாட்ரன் எண்ணிக்கையை அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாம நம்மளோட ஒட்டுமொத்த போர் திறனையும் பல மடங்கு உயர்த்திக்க முடியும். இந்த ஒப்பந்தத்தோட இன்னொரு சூப்பரான விஷயம், மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே இந்த விமானங்கள் தயாரிக்கப்பட போறதுதான். ஒப்பந்தத்தின் படி முதல் 12 இருந்து 18 விமானங்கள் பிரான்ஸ்ல இருந்து ரெடிமேடா வரும். இது நம்ம அவசர தேவைக்கு உதவும். மற்ற விமானங்கள் பிரான்ஸோட டசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்தோட சேர்ந்து இந்தியாவிலே தயாரிக்கப்படும். டாடா போன்ற நம்ம ஊர் கம்பெனிங்க இதுல முக்கிய பங்கு வகிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இதனால சுமார் 30 இருந்து 60% வரைக்கும் உள்நாட்டு பாகங்கள் பயன்படுத்தப்படும். இது நம்ம பாதுகாப்பு உற்பத்தி திறனை அதிகமாக்குறதோட பல ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கும். இந்த புது விமானங்கள் 2030 வருஷத்துல இருந்து நம்ம விமானப்படையில சேர தொடங்கும் எதிர்பார்க்கப்படுது. அதனால இந்த 114 ரஃபேல் ஒப்பந்தங்கிறது சும்மா நம்ப செய்யறதுக்கு இல்ல, இது இந்திய விமானப்படையோட எதிர்காலத்தை பாதுகாக்கிற ஒரு மாஸ்டர் பிளான் தான் நம்ம சொல்லணும். ரஃபேல்னு சொன்னாலே அதோட வேகமும் தாக்குதல் திறனும் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனா ரஃபேல் வெறும் போர் விமானம் மட்டும் இல்ல, அது ஒரு ஆம்னிரோல் மிஷன். அதாவது ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்யக்கூடிய ஒரு பறக்கும் போர்க்களம். இதை 4.5 தலைமுறை போர் விமானம்னு சொல்றாங்க. ஆனா அதோட திறன்கள் பல 5ஆம் தலைமுறை போர் விமானங்களுக்கே சவால் விடுற மாதிரி இருக்கு. ரஃபேலோட மிகப்பெரிய பலமே அது ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறது தான். ஒரே விமானம் வானத்துல எதிரி விமானங்களோட சண்டை போடுறது, தரையில இருக்கிற இலக்குகளை தாக்குறது, உளவு பார்க்கறது, கப்பல்களை தாக்குறதுன்னு எல்லா வேலையும் செய்யும். ஒரு ரஃபேல் விமானம் போர்க்களத்துக்குள்ள போகுதுன்னா அதால சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தன்னோட ரோலை மாத்திக்க முடியும். இந்த திறன் தான் ஒரு போரோட போக்கையே மாத்தக்கூடியது. ரஃபேலோட கண்ணும் காதுமா வேலை செய்யறது அதோட AESA ரேடார். இந்த ரேடார் ஒரே நேரத்துல பல டார்கெட்டுகளை கண்காணிச்சு அதுல எது ரொம்ப ஆபத்தானதுன்னு தேர்ந்தெடுத்து தாக்க பைலட்டுக்கு உதவும். இதனால எதிரி விமானங்கள் நம்ம எல்லைக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அவங்களை கண்டுபிடிக்க முடியும். ஆனா ரஃபேலோட உண்மையான கேம் சேஞ்சர் அதோட ஸ்பெக்ட்ரான்னு சொல்லப்படுற எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் தான். இது கண்ணுக்கு தெரியாத ஒரு கவசம் மாதிரி. எதிரிகளோட ரேடார்ல ரஃபேல் தெரிகிறத தடுக்கும். எதிரி ஏவுகணைகள் தன்னை நோக்கி வந்தா முன்கூட்டியே பைலட்டுக்கு வார்னிங் கொடுக்கும். அந்த ஏவுகணைகளை திசை திருப்பி அதோட ஆட்டத்தை காலி பண்ணிடும். சில அறிக்கைகளின்படி ஆபரேஷன் சிந்தூர்ல பாகிஸ்தான் விமானம் ஏவின சீன தயாரிப்பான PL-15 ஏவுகணைகளை ரஃபேலோட ஸ்பெக்ட்ரா அமைப்பு வெற்றிகரமா தடுத்து நிறுத்தியதா சொல்லப்படுது. அதாவது எதிரி உங்களை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க அவங்கள பார்த்துடலாம். அவங்க உங்க மேல தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடி அவங்க தாக்குதலை முறியடிச்சிடலாம். இதுதான் ஸ்பெக்ட்ராவோட பவர். ரஃபேலோட ஆயுத கிழங்கு அதோட இன்னொரு பெரிய பலம். இதுல 2 ஏவுகணைகளை பத்தி நம்ம கண்டிப்பா சொல்லியே ஆகணும். முதல்ல மிட்டியோர் ஏவுகணை. இது ஒரு வான் தாக்குதல் ஏவுகணை. கண்ணுக்கு தெரியாத தூரத்துல, அதாவது 150 கிலோமீட்டருக்கும் அதிக தூரத்துல இருக்கிற எதிரி விமானங்களை தாக்கி அளிக்கக்கூடியது. இந்த மிசைலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஏவுனதுக்கு அப்புறமும் அதோட டார்கெட்டை மாத்த முடியும். எதிரி விமானம் தப்பிக்க முயற்சி செஞ்சா இதுவும் தன் வழியை மாத்தி துரத்தி போய் தாக்கும். இரண்டாவதா ஸ்கால்ப் ஏவுகணை. இது ஒரு லாங் ரேஞ்ச் க்ரூஸ் ஏவுகணை. தரையில இருக்கிற எதிரியோட ராணுவ தலைமையகம், விமானத்தளம் மாதிரியான முக்கியமான இடங்களை துல்லியமா
துல்லியமா தாக்கி அளிக்கும். இதோட தாக்குதல் தூரம் 500 கிலோமீட்டருக்கும் அதிகம். அதாவது நம்ம எல்லைக்குள்ள பாதுகாப்பா பறந்துகிட்டே பாகிஸ்தான்லயோ சீனாவுக்குள்ளயோ நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற இலக்குகளை ரஃபேலால அழிக்க முடியும். இந்த இரட்டை இன்ஜின் கொண்ட விமானம் அதிக ஆயுதங்களையும் எரிபொருளையும் சுமந்துகிட்டு ரொம்ப தூரம் பறக்கும். வானத்திலே எரிபொருள் நிரப்பிக்கிற வசதியும் இதுக்கு இருக்கு. இதோட வடிவமைப்பு எதிரி ரேடார்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் தெரியாது. இந்த எல்லா அம்சங்களும் சேர்ந்து ரஃபேல் ஒரு அசைக்க முடியாத சக்தியா மாத்துது. இது வெறும் விமானம் இல்ல, ஒரு டெக்னாலஜி அதிசயம். அதனாலதான் ரஃபேலோட வருகை தெற்காசிய வான்வெளி சமன்பாட்டுல ஒரு பெரிய பூகம்பத்தையே ஏற்படுத்தியிருக்கு. இந்த காரணங்களால தான் இந்தியாவோட 114 புதிய ரஃபேல் ஒப்பந்தம் பாகிஸ்தானோட ராணுவ தலைமையகத்துல அபாயமணி அடிச்சிருக்கு. இந்த டீல் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான விமானப்படை பலத்துல இருந்த இடைவெளியை ஒரு பெரிய பிளவா மாத்திருச்சு. பாகிஸ்தானோட கவலைக்கு 2 முக்கிய காரணங்கள் இருக்கு. ஒன்னு, அவங்க விமானப்படையோட முதுகெலும்பான JF-17 தண்டர். இன்னொன்னு, அவங்க சீனா கிட்ட இருந்து அவசர அவசரமா வாங்கின J-10C டிராகன். JF-17 பாகிஸ்தானும் சீனாவும் சேர்ந்து செஞ்ச ஒரு இலகுரக விமானம். இது விலை கம்மி, நிறைய உற்பத்தி பண்ணலாம். அதுதான் இதோட பிளஸ் பாயிண்ட். ஆனா டெக்னாலஜி, ஆயுதங்கள், தாக்குதல் திறன் எதுலயுமே இது ரஃபேலுக்கு பக்கத்துல கூட நிக்க முடியாது. ஒரு ஆய்வாளரோட கருத்துப்படி ஒரு ரஃபேலை வீழ்த்தணும்னா பாகிஸ்தானுக்கு 3 இல்ல 4 JF-17 விமானங்கள் தேவைப்படலாம். அதுலயும் வெற்றி நிச்சயம்னு சொல்ல முடியாது. இந்தியா ரஃபேல் வாங்கினதுக்கு பதிலடியா பாகிஸ்தான் சீனா கிட்ட இருந்து J-10C விமானங்களை வாங்குச்சு. J-10C JF-17 பவர்ஃபுல் தான். இதுல சீனாவோட PF-15 ஏவுகணைகள் இருக்கு. அதோட தாக்குதல் தூரம் ரஃபேலோட மிட்டியர் ஏவுகணையை விட அதிகம்னு சீனா சொல்லிக்குது. ஆனா இங்கேயும் சில பிரச்சனைகள் இருக்கு. ரஃபேல் விமானம் ஆப்கானிஸ்தான், லிபியா, ஈராக்னு பல போர்க்களங்கள்ல தன்னோட திறமையை நிரூபிச்ச ஒரு அனுபவசாலி. ஆனா J-10C எந்த நிஜமான போரையும் சந்திச்சதில்ல. ஒரு விமானத்தோட உண்மையான பவர் அது போர்க்களத்துல எப்படி செயல்படுதுங்கிறத பொறுத்து தான் இருக்கு. ரஃபேல்ங்கிறது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். அதோட ரேடார், ஆயுதங்கள் எல்லாமே பிரான்ஸ்ல ஒரே நிறுவனத்தால பக்காவா ஒருங்கிணைக்கப்பட்டது. ஆனா J-10C இன்ஜின் ரஷ்யாவோடது. சில டெக்னாலஜி இஸ்ரேல் கிட்ட இருந்து வந்ததுன்னு சொல்லப்படுது. இப்படி ஒரு கலவையான சிஸ்டம் நிஜமான போர்ல எப்படி வேலை செய்யும்னு ஒரு கேள்வி இருக்கு. அதே சமயம் பாகிஸ்தானும் சீனாவும் சேர்ந்து ஒரு ஒருங்கிணைந்த தாக்குதல் அமைப்பை உருவாக்குறாங்க. வானத்துல பறக்கிற எச்சரிக்கை விமானங்கள், தரை ரேடார்கள், ஏவுகணை அமைப்புகள்னு எல்லாத்தையும் இணைச்சு எதிரி விமானங்களை கண்டுபிடிச்சு தாக்குறது தான் அவங்க பிளான். ஒரு போர் சிமுலேஷன் ஆய்வுல இந்த முறையை பயன்படுத்தி பாகிஸ்தான் சில இந்திய ரஃபேல்களை வீழ்த்தினதா சொல்லப்படுது. ஆனா இது தியரி மட்டும்தான். இப்ப இந்தியாவோட 114 புதிய ரஃபேல்கள் வரது இந்த மொத்த கணக்கையும் மாத்துது. பாகிஸ்தான் கிட்ட 30-40 J-10C விமானங்கள் இருக்கலாம். ஆனா இந்தியா கிட்ட ஏற்கனவே இருக்கிற 36 ரஃபேல்கள், கடற்படை கிட்ட 26 ரஃபேலும், இப்போ புதுசா 114 விமானங்கள் சேரும்போது மொத்த எண்ணிக்கை 176 உயரும். இந்த பிரம்மாண்டமான எண்ணிக்கைக்கும் தொழில்நுட்பத்துக்கும் முன்னாடி பாகிஸ்தானோட விமானங்கள் தாக்குப்பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். இந்தியாவோட ரஃபேல் ஒப்பந்தம் இஸ்லாமாபாத்தை விட பீஜிங்ல தான் அதிக அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இந்திய விமானப்படையோட இந்த வளர்ச்சி சீனாவோட ராணுவ திட்டங்களுக்கு ஒரு நேரடி சவாலா அமைஞ்சிருக்கு. சீனாவோட பெருமை அதோட 5ஆம் தலைமுறை ஸ்டெல்த் போர் விமானமான J-20 மைட்டி டிராகன் தான். இது ரேடாருக்கு தெரியாதுன்னு சொல்லப்படுது. தியரி படி இது ரஃபேலை விட உயர்ந்தது. ஆனா நிஜத்துல இதுலயும் சில பிரச்சனைகள் இருக்கு. J-20 முழுசா ஸ்டெல்த் விமானம் தானான்னு பலருக்கும் சந்தேகம் இருக்கு. சமீபத்துல ஒரு நியூஸ் வந்துச்சு. நம்ம விமானப்படையோட சுகோய் 30 MK விமானமே சீனாவோட J-20 ஸ்டெல்த் விமானத்தை ரேடார்ல கண்டுபிடிச்சிருச்சுன்னு சொன்னாங்க. சுகோய் 30 MK-யாலே கண்டுபிடிக்க முடிஞ்சா அதை விட அட்வான்ஸ்ட் AESA ரேடார் இருக்கிற ரஃபேலால நிச்சயம் J-20 கண்டுபிடிக்க முடியும். அதே சமயம் J-20 பெரிய பலவீனமே அதோட இன்ஜின் தான். சீனா இன்னும் அதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜினை முழுசா உருவாக்கல. இப்போதைக்கு ரஷ்ய இன்ஜின்களையோ இல்ல நம்பகத்தன்மை குறைஞ்ச அவங்க நாட்டு இன்ஜின்களையோ தான் பயன்படுத்துறாங்க. இது J-20 வேகத்தையும் சுறுசுறுப்பையும் பாதிக்குது. ஆனா ரஃபேலோட M88 இன்ஜின் பல போர்க்களங்கள்ல தன்னை நிரூபிச்ச ஒரு பவர்ஃபுல் இன்ஜின். J-20 முக்கிய வேலை எதிரி விமானங்களை அழிக்கிறது. ஆனா ரஃபேல் ஒரு ஆல்ரவுண்டர். வானத்துல சண்டை போடுறதோட தரையிலையும் கடல்லையும் இருக்கிற இலக்குகளை தாக்கும். லடாக் மாதிரி உயரமான மலைப்பகுதியில் ரஃபேலோட தரை தாக்குதல் திறன் சீன படைகளுக்கு ஒரு பெரிய தலைவலியா இருக்கும். மொத்தத்துல சீனாவோட மூலோபாய கவலைகள் இதுதான். சீனா ஏற்கனவே கிழக்குல தைவான், ஜப்பான், அமெரிக்கான்னு ஒரு பக்கம் பிஸியா இருக்கு. இந்த நேரத்துல மேற்கு பக்கம் இந்தியா ரஃபேல் மூலமா பலமாகிறது அவங்களுக்கு இன்னொரு தலைவலியை கொடுக்குது. சீனாவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் அவங்களோட ஒரு முக்கியமான பார்ட்னர். இந்தியாவை கட்டுப்படுத்த பாகிஸ்தான் ஒரு கருவியா பயன்படுத்துறது அவங்களோட திட்டம். ஆனா ரஃபேல் ஒப்பந்தம் பாகிஸ்தானை பலவீனமாக்குவதால சீனாவோட இந்த திட்டம் அடி வாங்குது. ரஃபேலோட வெற்றியை சீனாவோட சும்மா பார்த்துட்டு இருக்க முடியல. அதனால ஒரு தகவல் போரையா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களோட J-10C விமானங்கள் ரஃபேல வீழ்த்திடுச்சுன்னு சில போர் சிமுலேஷன் ஆய்வுகளை வச்சு சீன ஊடகங்கள் பிரச்சாரம் செய்றாங்க. ரஃபேல வாங்க நினைக்கிற மத்த நாடுகள் கிட்ட தங்களோட J-10C விமானம் தான் பெஸ்ட்னு காட்ட சீனா முயற்சி பண்ணுது. சுருக்கமா சொன்னா இந்தியாவோட ரஃபேல் பலம் சீனாவோட பிராந்திய ஆதிக்க கனவுகளுக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கரா அமைஞ்சிருக்கு. இது பாகிஸ்தானை மட்டும் இல்ல, பீஜிங்ல இருக்கிற ராணுவ அதிகாரிகளோட கணக்குகளையும் சேர்த்தே காலி பண்ணிருக்கு. இந்தியாவோட இந்த 114 ரஃபேல் ஒப்பந்தம் வெறும் ஆயுத கொள்முதல் மட்டும் இல்ல, இது தெற்காசியாவோட ஜியோபொலிட்டிக்கல் மேப்பையே மாத்தி வரைகிற ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம். இந்த ஒப்பந்தம் 2 முக்கியமான அணிகளை உருவாக்குது. ஒரு பக்கம் இந்தியாவும் பிரான்சும், இன்னொரு பக்கம் பாகிஸ்தானும் சீனாவும். இந்த ஒப்பந்தத்தின் மூலமா இந்தியா அமெரிக்காவுக்கு ஒரு தெளிவான மெசேஜ் சொல்லியிருக்கு. அமெரிக்கா அவங்களோட F-35 மற்றும் F-18 விமானங்களை நமக்கு விற்க ரொம்ப முயற்சி செஞ்சாங்க. ஆனா அமெரிக்க ஆயுதங்களை வாங்கினா அவங்களோட கட்டுப்பாடுகள் அதிகமா இருக்கும். பிரான்ஸ் அப்படி இல்ல. 1998 இந்தியா அணுகுண்டு சோதனை செஞ்சப்போ உலக நாடுகள் நம்ம மேல தடை விதிச்ச சமயத்துல பிரான்ஸ் நமக்கு ஆதரவா நின்னுச்சு. இந்த டீலோட முக்கியமான அம்சம் மேக் இன் இந்தியா கொள்கை. பிரான்ஸோட டசால்ட் நிறுவனம் நம்ம டாடா போன்ற நிறுவனங்களோட சேர்ந்து ரஃபேல் விமானங்களை இங்கேயே தயாரிக்க போகுது. ரஃபேல் இன்ஜின்களுக்கான பராமரிப்பு மையம் ஹைதராபாத்ல அமைய போகுது. இது இந்தியாவை ஒரு இறக்குமதியாளருங்கிற நிலையில இருந்து உற்பத்தியாளருங்கிற நிலைக்கு உயர்த்தும். இதுதான் மூலோபாய சுயாட்சி, அதாவது ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி. அதாவது நம்ம பாதுகாப்புக்கு யாரையும் முழுசா சார்ந்து இல்லாம சொந்தமா முடிவெடுக்கிற சுதந்திரம். இந்தியாவோட இந்த பவர் மூவ் பாகிஸ்தானை வேற வழி இல்லாம சீனாவோட பக்கம் தள்ளி இருக்கு. முன்னாடி பாகிஸ்தான் அவங்க ராணுவத்துக்கு அமெரிக்காவை நம்பி இருந்தாங்க. F-16 விமானங்கள் அவங்க கிட்ட முக்கியமா இருந்தது. ஆனா இப்போ பாகிஸ்தான் முழுசா சீனாவை சார்ந்திருக்கிற ஒரு நிலைக்கு வந்துருச்சு. ரஃபேல் விமானங்களை சமாளிக்க பாகிஸ்தான் இன்னும் அதிகமான J-10C விமானங்களையும்
மற்ற சீன ஆயுதங்களையும் வாங்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடம் மூலமா சீனா ஏற்கனவே பாகிஸ்தானை தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு. இந்த ஆயுத கொள்முதல் பாகிஸ்தானை சீனா கிட்ட இன்னும் கடனாளியாக்கும். இந்த சார்பு நிலையால பாகிஸ்தான் வெளியுறவு கொள்கையில சுதந்திரமா செயல்பட முடியாம பாகிஸ்தான் சீனாவோட ஒரு செயற்கைக்குள் நாடா மாறுற அபாயமும் இருக்கு. மொத்தத்துல ரஃபேல் ஒப்பந்தம் தெற்காசியால ஒரு புதிய இருதுருவ அரசியலை உருவாக்கி இருக்கு. ஒரு பக்கம் ஜனநாயகம் தற்சார்பு அடிப்படையிலான இந்தியா பிரான்ஸ் கூட்டணி, இன்னொரு பக்கம் கட்டாயம் மற்றும் சார்பு நிலை அடிப்படையிலான பாகிஸ்தான் சீனா கூட்டணி. இந்த ஆட்டத்துல இந்தியா தன்னோட காய்களை தெளிவா நகர்த்தி இருக்கு. இந்தியாவோட இந்த மெகா ரஃபேல் ஒப்பந்தம் வெறும் நம்பர்ஸ் கேம் கிடையாது. இது தெற்காசியா வான்பரப்புல எழுதப்படுற ஒரு புது வரலாறு. இந்த ஒப்பந்தம் இந்திய விமானப்படையோட பலத்தை அதிகப்படுத்துறதோட ஒரு பெரிய டெக்னாலஜி பாய்ச்சலையும் ஏற்படுத்தது. ரஃபேலோட ஆல்ரவுண்டர் திறன், மிட்டியாஸ் கால் போன்ற ஆயுதங்கள், ஸ்பெக்ட்ரா கவசம்னு எல்லாம் சேர்ந்து இந்தியாவுக்கு நிகரற்ற ஒரு வானாதிக்கத்தை கொடுக்குது. இந்த டீல் பாகிஸ்தானை ஒரு தற்காப்பு நிலைக்கு தள்ளி இருக்கு. அவங்களோட JF-17 J-10C விமானங்கள் ரஃபேலுக்கு முன்னாடி ஒரு பெரிய சவாலை சந்திக்குது. அதே சமயம் இது பாகிஸ்தானை முழுசா சீனாவோட பிடிக்குள்ள தள்ளுது. சீனாவுக்கு இந்த ஒப்பந்தம் அவங்களோட ஆதிக்க கனவுகளுக்கு ஒரு நேரடி சவாலை கொடுக்குது. நிச்சயமா இந்த ஒப்பந்தம் செலவு பிடிச்சதா, ஆனா ஒரு நாட்டோட பாதுகாப்புக்கும் இறையாமைக்கும் விலை பேச முடியாது. ரஃபேல் ஒப்பந்தம் இந்தியாவோட பாதுகாப்புக்கு ஒரு உண்மையான கேம் சேஞ்சர். இது எதிரிகளுக்கு ஒரு தெளிவான செய்தியை சொல்லுது. இந்தியா இனி தற்காப்பு சக்தி மட்டும் இல்ல, தேவைப்பட்ட தாக்குதல் நடத்தும் திறனும் எங்களுக்கு இருக்கு. இந்த இரும்பு பறவைகள் இந்திய வானத்துல சிறகடிக்கும் போது அது புதிய இந்தியாவின் தன்னம்பிக்கையோட அடையாளமா தான் இருக்கும். இந்த மாபெரும் ரஃபேல் ஒப்பந்தம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது நம்ம பாதுகாப்பை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகுமா, இல்ல தெற்காசியால ஒரு புது ஆயுத போட்டிக்கு வழிவகுக்குமா? உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ராணுவம், அரசியல் சம்பந்தமான ஆழமான வீடியோக்களுக்கு நம்ம தமிழ் திரையரங்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான பதிவுல உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.